நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். ஸ்ரீ குரோதி ஆண்டு தை மாதம் 21ஆம் தேதி திங்கட்கிழமை. இது தமிழுக்கு. ஆங்கிலம் 3/2/2025ஆம் ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரியோதயம் 6:36. திதி இன்று காலை 10:12 வரை பஞ்சமி, பின்பு சஷ்டி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 4:07 வரை உத்திரட்டாதி, பின்பு ரேவதி. நாம யோகம் காலை 9 மணி வரை சித்தம், பின்பு சாத்தியம். கரணம் இரவு 9:03 வரை கௌளவ கரணம், பின்பு தைத்துல கரணம். அமிர்தாதி யோகம் இன்று அமிர்த யோகம் சித்த யோகம் இரண்டும் இருக்கு. நல்ல நேரம் காலை 6:30 7:30 வரை, மாலை 5 மணிலிருந்து 6 மணி வரை. ராகு காலம் காலை 7:30 9 மணி வரை. யமகண்டம் பகல் 10:30 நண்பகல் 12 மணி வரை. குளிகை நண்பகல் 1:30 பிற்பகல் 3 மணி வரை. சுப வேலைக்கான ஒரு நல்ல நேரம் காலை 9:30 10:30 வரை, மாலை 7:30 8:30 வரை. வாரசூலம் கிழக்கு. பரிகாரம் தை. சந்திராசிரம நட்சத்திரம் இன்று அதிகாலை 4:07 வரை மகம், பின்பு பூரம். இன்றைய தினம் திங்கட்கிழமை. சிவபெருமான் வழிபாடு சிறப்பை தரும். அதுவும் இல்லாமல் இன்னைக்கு சஷ்டி இருக்கிறதுனால முருகரை வழிபாடு செய்வது இன்னும் சிறப்பு. இன்னைக்கு முகூர்த்த நாள், இன்னைக்கு சமநோக்கு நாள், இன்னைக்கு அறிஞர் அண்ணாவின் நினைவு தினம். இன்னைக்கு திங்கட்கிழமை அப்படின்னு சொல்லும் போது இன்னைக்கு கொண்டு செல்லுகின்ற பொருள் ஒரு வெள்ளை பேப்பர் எடுத்துக்கோங்க. அதுல கஸ்தூரி மஞ்சள் ஒரு மாதிரி பட்டையா இருக்கும், அதை வாங்கிக்கோங்க. அதே போல கூட பச்சை கற்பூரம் கொஞ்சம், ஏலக்காய் கொஞ்சம் அது கூட வச்சு கொண்டு போங்க. போற காரியம் சிறப்பாக இருக்கும். நம்ம வகுப்பு போட்டோம், அந்த வகுப்பு மிக சிறப்பாக நடந்தது. ஜோதிட வகுப்பு, அடிப்படை வகுப்பு நடைபெற போகிறது. விருப்பம் உள்ளவர்கள், எழுத படிக்க தெரிந்தா போதும். பெண்கள் ஆண்கள் எல்லாருமே, சின்ன வயசு பசங்களாம் கூட இப்ப கத்துக்கிறாங்க. உண்மையிலே சொல்லப்பட அது பெருமையா இருக்கு. அதுக்கு முன்னெல்லாம் ஜோதிடனாலே பயந்து ஓடுவாங்க, ஐயோ எப்படி அது அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு அப்படி இல்லை, விருப்பம் உள்ளவங்க கத்துக்கலாம். இது கம்பல்சரின்றதெல்லாம் கிடையாது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அடிப்படை விஷயம் அப்படின்னு நம்ம சொல்லும் போது, இப்போ பெயர்ச்சி ஆகிறது. சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகு பயிற்சி. மாதத்துக்கு ஒரு முறை பெயர்ச்சியாவது சூரியன், 2.25 நாளைக்கு ஒரு முறை ஆவது சந்திரன், மாதத்துக்கு ஒரு முறை புதன், எப்பாவது ஒரு முறை தான் 48 நாள், 58 நாள், 68 நாள் செவ்வாய் பயிற்சி ஆகும். இல்லைன்னா 35-40 நாளே பயிற்சி ஆகும். சுக்கிரனும் அதே போல. இந்த மாதிரி கிரகங்கள் அப்படின்னு சொல்லும் போது, அது பயிற்சி ஆகும்போது உங்களுக்கு நீங்க தெரிஞ்சுக்கலாம். இப்போ சந்திரன் இன்னைக்கு ஒரு நல்ல வேலைக்கு போகிறோம், ஏதோ முக்கியமான வேலை, அது இன்னைக்கு சக்சஸ் ஆகணும் அப்படின்னு சொன்னா, நம்ம கோச்சார ரீதியா தான் அதுக்கெல்லாம் பார்க்கணும். கோச்சார ரீதினா எப்படி அப்படின்னும் போது, சந்திரன் நல்ல இடத்துல இருக்கணும் இல்லைங்களா? ஏன்னா அன்றைய வேலைக்கு போறோம் இல்லையா? அதனால சந்திரன் நல்லா இருக்கணும். அது எந்த இடத்தால் நன்மை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதுல நீங்களே தெரிஞ்சுக்கலாம். கத்துக்கிட்டீங்கன்னா நீங்களே தெரிஞ்சுக்கிட்டு அதன்படி நடக்கலாம். அதனால விருப்பம் உள்ளவங்க வந்து கத்துக்கோங்க. இது நாட் கம்பல்சரி. சரிங்களா? சரி, நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு மற்ற விஷயங்களை பார்க்கலாம். மகர லக்னம், லக்னத்துக்குள்ளே சூரியனும் புதனும், கும்பத்தில் சனி பகவான், மீனத்தில் சந்திர பகவானும் ராகு பகவானும் சுக்கிர பகவானும் இணைந்திருக்கிறார்கள். ரிஷபத்தில் குரு பகவான் வக்ரம் பெற்று இருக்கிறார். மிதுனத்தில் அங்காரக பகவான் வக்ரம் பெற்று மாந்தியோடு இணைந்திருக்கிறார். கன்னியில் கேது பகவான். இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, தெய்வங்கள் உபதேசம் பெற்ற ஸ்தலங்கள்னு ஒண்ணு இருக்கு. அது யாருக்காவது தெரியுமா? தெய்வங்களே உபதேசம் பெற்ற முக்கிய இப்போ நம்ம தான் ஒரு குரு கிட்ட போய் உபதேசம் வாங்குறோம் இல்லைங்களா? அதே போல தெய்வங்களும் உபதேசம் வாங்கி பெற்ற முக்கிய திருத்தலங்கள் அப்படின்னு சிலதெல்லாம் இருக்கு. சரி, நான் ஸ்ட்ரெயிட்டா விஷயத்துக்கே வந்துடுறேன். இப்போ தெய்வங்கள் உபதேசம் பெற்ற முக்கிய திருத்தலங்கள், இப்போ பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம குரு, யாருக்கும் குரு இல்ல, இப்போ ஒரு மந்திரம் சொல்லணும், ஒரு மகாலட்சுமி மந்திரம் சொல்லணும். அந்த மந்திர குரு கிட்ட உபதேசம், குரு சொல்லி கொடுத்து நம்ம சொன்னோம்னா அதுக்கு பலன். சரி, நமக்கு யாருமே குரு இல்லை, அப்ப யாருக்கிட்ட நம்ம போய் தெரிஞ்சுக்கணும்? தட்சிணாமூர்த்தியை குருவா ஏத்துக்கணும். அவர்கிட்ட போய் சொல்லணும், நான் இன்னிலிருந்து இந்த மந்திரத்தை சொல்ல போறேன், அந்த மந்திரம் எனக்கு சித்தி ஆகணும், நீங்க குருவாக இருந்து எனக்கு அருள் புரிங்க அப்படின்னு சொல்ல. புரியுதுங்களா?
அதுதாங்க. அதே போல தெய்வங்கள் எல்லாம் உபதேசம் பெற்ற சில ஸ்தலங்கள் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதை நம்ம பார்ப்போம். முதல்ல தட்சிணாமூர்த்தி உமாதேவிக்கு பிரணவ பொருளை உபதேசித்தது எந்த ஊர் அப்படின்னா ஓமாப்புலியூர். நல்லா புரிஞ்சுக்கங்க. தட்சிணாமூர்த்தி உமாதேவிக்கு பிரணவ பொருள் என்னன்றது உபதேசித்த இடம் எதுனா ஓமாப்புலியூர். எழுதி வச்சுக்கோங்க. இதெல்லாம் அந்த கோயிலெல்லாம் போய் பார்த்துட்டு வாங்க. ரொம்ப இதெல்லாம் பழங்காலத்து கோவில். அதே மாதிரி உத்தரகோசம் மங்கை. இந்த உத்தரகோசம் மங்கை வந்து பாத்தீங்கன்னா சிதம்பரத்துக்கு முன்பு அங்கு நடனமாடிய இடம்தான் உத்தரகோசம் மங்கை. அதே போல இந்த இடத்துல பார்வதிக்கு இறைவன் வேத கமலங்களின் ரகசியங்களை உபதேசித்த இடம் உத்தரகோச மங்கை. அதே போல அகத்தியர் வழிபாட்டு லக்கண உபதேசம் பெற்றது இன்னம்பர் அப்படின்ற ஒரு இடம். அதே போல ராமர் சேது அணை கட்டுவதற்கு இத்தலத்து இறைவனிடம் மந்திர உபதேசம் ராமர் பெற்றார். அது எந்த இடம்? திருவு சாத்தானம். நல்லா புரிஞ்சுக்குங்க. திருவு சாத்தானம் என்ற இடத்துல ராமர் சேது அணை கட்டுவதற்கு இந்த தலத்துக்கு இறைவனிடம் மந்திர உபதேசம் பெற்றாரா ராமரே. பாருங்க, அற்புதம் இல்ல? அதே போல ஆலங்குடி சுந்தரர் தட்சிணாமூர்த்தியை வழிபட்டு பஞ்சாட்சர உபதேசம் பெற்றார். அது இல்லாம ஆதிசங்கரர் குரு பகவானை தரிசித்து மகா வாக்கிய உபதேசம் பெற்றார். அதே போல நம்ம சென்னையில திருவான்மியூர்ன்ற ஊர் இருக்கு. இது பழங்காலத்து கோவில். இது இந்த கோவிலுக்கு பேர் வந்து மருந்தீஸ்வரர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த திருத்தலத்துல அகத்தியருக்கு மூலிகை வைத்தியம் பற்றிய உபதேசம் அருளிய இடம் எதுனா திருவான்மியூர். சரிங்களா? இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. தெய்வங்களே உபதேசம் பெற்ற இடங்கள். அதனால இந்த திருத்தலத்துக்கு சென்று வழிபாடு செய்யுங்கள். உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீரும். இதெல்லாம் பார்க்க வேண்டிய ஸ்தலங்கள். இதெல்லாம் இந்துவாக பிறந்ததற்கான ஒரு அங்கீகாரம் எதுனா நம்ம தமிழ்நாட்டில் உள்ள கோவில்களே நமக்கு பறைசாற்றும் இல்லையா? அதனால இந்த திருத்தலத்துக்கெல்லாம் சென்று வழிபாடு செய்யுங்கள். மிக சிறப்பாக இருக்கும். இப்பொழுது 12 ராசிக்கான பொது பலனையும் முதலில் மேஷராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, விலகிச் சென்றவர்கள் பற்றிய சிந்தனை மேலோங்கும். வீடு மனை சார்ந்த ஒரு விஷயத்திற்கு உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். அலுவலக பணியில விவேகத்தோடு செயல்பாடு இருக்கட்டும். உறவினர்கள் வழியில நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். வியாபாரத்துல பொறுமை தேவை. வீடு மாற்றம் குறித்த சிந்தனை ஏற்படும். பெரியவர்களின் ஆலோசனை தெளிவினை ஏற்படுத்தும். கல்வித்துறையில் இருந்து வந்த ஆர்வமின்மையெல்லாம் குறையும். இன்றைய நாள் சிக்கல்கள்லாம் குறைகின்ற ஒரு நாளாக இருக்கும். அதிசய தெற்கு திசை, அதிசயன் 1 அதிர்ஷ்ட நிறம் இளமஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகள் சாதகமாக அமையும். பரணி நட்சத்திர முன்னேற்றமான ஒரு நாள். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ஆர்வம் இல்லாமல் இருந்த ஒரு தன்மை எல்லாம் விலகி இன்னைக்கு சுறுசுறுப்பாக இயங்கக்கூடிய ஒரு தன்மை. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, குடும்ப உறுப்பினர்களிடத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளாம் மறைந்து ஒற்றுமை ஏற்படும். சுப நிகழ்ச்சியில கலந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம். சேமிப்பு சார்ந்த சிந்தனைகள்லாம் மேலோங்கக்கூடிய ஒரு தருணம். உத்தியோக சார்ந்த பணியில எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைவேறுகின்ற ஒரு நாள். வெளிவட்டாரத்தில் புதிய அனுபவம் ஏற்படும். பொழுதுபோக்கு செயல்களால் விரயங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு. அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இன்றைய நாள் நன்மைகள் நிறைந்த நாளாகவும் இருக்கும். அதிசய மேற்கு திசை 8 நட்ச நேரம் இளமஞ்சள் நிறத்தை பயன்படுத்தும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு வேறுபாடுகளாம் மறையும். ரோகிணி நட்சத்திரக்கார சிந்தனைகள் மேம்படக்கூடிய ஒரு நாள். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு விரயம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமையும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே, உறவுகள் வழியில ஒத்துழைப்பு மேலோங்கக்கூடிய ஒரு நாளாக இருக்க. கல்வித்துறையில் மேன்மை ஏற்படும். சில பேருக்கு சிந்தனைகள் தெளிவு ஏற்படுகின்ற ஒரு நாள். கணவனா இருந்தால் மனைவியா இருந்தால் வழியில உறவுகளால் ஆதாயம் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்கு. விலையுறந்த பொருட்களை வாங்கி சந்தோஷம் அடைவீர்கள்.
வியாபாரம் சம்பந்தமான சிந்தனைகள்லாம் இன்னைக்கு அதிகரிக்கும். அரசு காரியங்கள் ஆதரவு மேம்படும். வேலை சம்பந்தமான சில நுட்பங்களை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மையும் இன்னைக்கு ஏற்படும். இன்றைய நாள் அமைதியோடு எதையும் செய்யுங்கள், சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட வடக்கு திசையின் 4ஆம் அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு ஏற்படும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயகரமான ஒரு நாள் இன்றைய தினம். புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் வியாபாரத்திலும் சரி, சில வேலையிலும் சரி, தொழில்நுட்பங்களை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும். இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, கணவன் மனைவிக்கிடையே இன்னைக்கு அந்யோன்யம் அதிகரிக்கும். சுபகாரியம் தொடர்பான சுப விரயங்கள் ஏற்படும். விலை உயர்ந்த பொருட்கள் மீதான ஆசைகள்லாம் அதிகரிக்கும். திட்டமிட்ட காரியங்கள் அத்தனையும் சாதகமாக அமையும். உத்தியோகத்துல சில சூட்சமாங்களை அறிந்து செயல்படக்கூடிய ஒரு தருணம். பிரபலமான நபர்களின் அறிமுகங்கள் இன்னைக்கு கிடைக்கின்ற ஒரு நாள். இன்றைய நாள் செலவும் இருக்கும், வரவும் இருக்கும். அதிசய தெற்கு திசையின் 1ஆம் நட்சத்திர காவி நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கம் அதிகரிக்கும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆசைகள்லாம் இன்னைக்கு அதிகரிக்கின்ற ஒரு நாள். ஆயில்யம் நட்சத்திர புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, சந்திராசிரமம் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோட இன்னைக்கு இருக்க வேண்டியது அவசியம். எதிர்பாராத சில செலவுகளும் நெருக்கடிகள் ஏற்படும். தேவையற்ற பேச்சுக்களை குறைத்துக் கொள்ளுங்கள். உணவு சார்ந்த விஷயத்துல கவனம் தேவை. ஆரோக்கியத்தில் மந்தமான சூழல்லாம் ஏற்படும். மற்றவர்களுக்கு வாக்குறுதி கொடுக்கும் பொழுது ரொம்ப சூழ்நிலை அறிந்து வாக்குறுதி கொடுக்க பாருங்க. வாக்குறுதி கொடுத்து காப்பாற்ற முடியலன்னா பிரச்சனைகள் ஏற்படும். அதனால கவனமா இருங்க. குடும்பத்தில் உள்ளவர்கள் பொறுமையோடு செயல்பட வேண்டியது அவசியம். இன்றைய நாள் கவனத்தோடு எதையும் செய்யுங்கள், சிறப்பாக இருக்க. விநாயகப் பெருமானை வழிபாடு செஞ்சுட்டு போங்க, இன்னும் சிறப்பை தரும். அதிசய தென்கிழக்கு திசையின் 7ஆம் நட்சத்திர நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடியான ஒரு நாள். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மந்தமான நாளாக இன்னைக்கு இருக்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமையோடு செயல்பட வேண்டியது அவசியம். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, பூர்வீக சொத்துக்கள் மூலம் அனுகூலம் ஏற்படும். கணவனா இருந்தால் மனைவி, மனைவியா இருந்தால் கணவர் வழியில மகிழ்ச்சியான செய்திகள்லாம் கிடைக்க. சுபகாரிய முயற்சிகள் வெற்றி பெறக்கூடிய ஒரு நாள். பழைய நண்பர்களின் அறிமுகம் ஏற்படும். தாயாரின் உடல் ஆரோக்கியம் மேம்படக்கூடிய ஒரு நாள். வியாபாரத்தில் பிரபலமானவர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். அலுவலகத்துல சாதகமான சூழல்கள்லாம் ஏற்படும். இன்றைய நாள் சில விஷயத்தில் மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக அமையும். அதிசய தென்மேற்கு திசையின் 3ஆம் நட்சத்திரம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துக. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலம் நிறைந்த ஒரு நாள். அஸ்தம் நட்சத்திரம் புதிய நபர்களின் அறிமுகம் ஏற்படும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, நண்பர்கள் வழியில அலைச்சல்கள் ஏற்பட்டு விலகும். அதே மாதிரி வெளியூரிலிருந்து நல்ல ஒரு சந்தோஷமான செய்திகள் கிடைக்கின்ற ஒரு வாய்ப்பு. மற்றவர்களின் தேவைகளை நிறைவேற்றி வைப்பீங்க. வியாபாரத்தில் நல்ல மேன்மை ஏற்படும், லாபங்கள் ஏற்படும். உத்தியோகத்தில் கடினமான வேலையை கூட இன்னைக்கு செய்து முடிக்கக்கூடிய ஒரு தன்மை உங்களிடம் ஏற்படும். நினைத்த காரியங்கள் கைகூடி வரும். இன்றைய நாள் தன வரவு சிறப்பாக இருக்கும். அதிசய மேற்கு திசை 5ஆம் நட்சத்திர ஊதா நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள்லாம் ஏற்படும். சுவாதி நட்சத்திரம் மேன்மை ஏற்படுகின்ற ஒரு நாள். விசாகம் நட்சத்திரம் முயற்சிகள் கைகூடும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிகராசி நேயர்களே, உங்களோட இருப்பவர்கள் பற்றிய புரிதல் உங்களுக்கு அதிகரிக்கும். அக்கம் பக்கம் வீட்டாரின் ஆதரவுலாம் பெருகும். குடும்பத்தில் உங்கள் மீதான நம்பிக்கை அதிகரிக்கும். நண்பர்களால் ஆதாயம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கும். வியாபாரத்தில் நெளிவு சுழிவுகளை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம். வேலை செய்யும் இடத்தில் சாதகமான வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். மனதில் நினைத்த ஆசைகள் கைகூடுவதற்கான சூழல்லாம் அமையும். இன்றைய நாள் தடை தாமதங்களை விலகுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். அதிசய தெற்கு திசையின் 3ஆம் நட்சத்திர நிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லோரை பற்றி புரிதல் இன்னைக்கு மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். மனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் கிடைக்கும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களை, திட்டமிட்ட காரியங்கள்லாம் நிறைவேறுகின்ற ஒரு நாள். வெளிவட்டாரத்தில் புதிய அனுபவம் கிடைக்கும்.
வீடு வண்டி வாகனங்களை சீர் செய்யக்கூடிய ஒரு தருணம். ஆரோக்கியம் தொடர்பான விரயங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாள். வியாபார எதிர்ப்புகளை சமாளிக்கக்கூடிய ஒரு தருணம். சக ஊழியர்கள் ஆதரவாக இருப்பார்கள். உழைப்புக்கு உண்டான மதிப்புகள் கிடைக்கும். இன்றைய நாள் வெற்றி நிறைந்த நாளாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை வடக்கு திசை. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் இந்த சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவம் கிடைக்கும். பூராடம் நட்சத்திரக்காரர்கள் விரயங்கள் இன்னைக்கு அதிகரிக்கும். உத்திராடம் நட்சத்திரக்காரர் மதிப்பு மரியாதை கிடைக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, சுபகாரிய முயற்சிகள்லாம் கைகூடி வரும். அரசு பணியில் இருப்பவர்கள் ஒத்துழைப்பெல்லாம் ஏற்பட எதிர்பார்த்த சில உதவிகள் சாதகமாக அமையும். வியாபாரத்தில் புதிய வாய்ப்புகளும் கிடைக்க. விளையாட்டு போட்டிகளில் தனிப்பட்ட ஆர்வங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாள். மாறுபட்ட அணுகுமுறைகளால் மாற்றங்கள் பிறக்க எதிலும் திட்டமிட்டு செயல்படக்கூடிய ஒரு தருணம் இன்றைய நாள். ஆதரவு நிறைந்த ஒரு நாளாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை. அதிர்ஷ்ட 5. அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு ஏற்படுகின்ற ஒரு நாள். திருவோணம் நட்சத்திரம் நல்ல வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் இன்னைக்கு ஏற்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, நிதானமான பேச்சு உங்கள் மீதான நல்ல மதிப்பை மேம்படுத்தக்கூடிய ஒரு நாள். பிள்ளைகளின் விருப்பங்களை அறிந்து நிறைவேற்றி வைப்பீங்க. பார்வை தொடர்பான பிரச்சனைகள்லாம் குறையும். பொருளாதார சிக்கல்கள்லாம் குறையும். வேலையில அதிகாரிகளை அனுசரித்து செல்லுங்கள். தன வரவுகளை ஏற்ற இறக்கமான சூழ்நிலை ஏற்படும். வாக்குறுதி கொடுக்கும் பொழுது சிந்தித்து வாக்குறுதி கொடுங்க. இன்றைய நாள் வெற்றி நிறைந்த நாளாக அமையும். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திர மதிப்பு மரியாதை மேம்படும். சதயம் நட்சத்திரக்கார சிக்கல்கள் தடைகள்லாம் குறையும். பூரட்டாதி நட்சத்திரக்கார சிந்தித்து செயல்படுங்கள். சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, விலையுயர்ந்த பொருட்கள் மீதான ஆர்வம் அதிகரிக்க. குடும்ப உறுப்பினர்கள் தேவைகளை நிறைவேற்றி வைப்பீங்க. நுட்பமான விஷயத்துல கவனம் தேவை. சேமிப்பு குறித்த சிந்தனைகள் மேம்படும். செயல்பாடுல இருந்து வந்த தயக்கங்கள் ஏற்பட்டு நீங்கும். புதிய நபர்களின் அறிமுகங்கள் மூலம் மாற்றங்கள் உண்டாகுகின்ற ஒரு நாள். மனதளவில் சில குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்க ஆக்கப்பூர்வமான நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு திசை. அதிர்ஷ்ட 1. இளநீல நிறத்தை பயன்படுத்தி. புரட்டாதி நட்சத்திரக்காரர் ஆர்வம் அதிகரிக்க. உத்திரட்டாதி நட்சத்திர சிந்தனைகள் மேம்பட. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.